அனைவருக்கும் வணக்கம். எந்த தொழில் வெற்றியை தரும், இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். வாழ்க்கையில தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனா ஜாதகர்கள் எது போன்ற தொழிலை செய்யணுன்ற ஒரு இனிஷியல் தாமதம் இருக்கும். தொழில் ஆரம்பிக்க போற புதுசுல தாமதம் இருக்கும். அதுபோல சில ஜாதகர்கள் நிறைய தொழிலை மாத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நிரந்தரமாக ஒரு தொழில் என்று அமையாத நிலையில ஒரு சிக்கி தவிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். இதை அடிப்படையில நிறைய அப்பாயின்மெண்ட்டும் நம்ம பார்க்கிறோம். அதனால 7 கிரகங்கள் அப்படின்ற அமைப்புகள், ஏன்னா ராகு கேதுக்களுக்கு காரகம், அது எந்த கிரகங்களோட இணைவு பெறுகிறதோ ஆதிபத்தியம் பெறுகிறதோ அதை பொறுத்து தொழிலை கொடுக்கும். மீதமுள்ள இந்த 7 கிரகங்களுடைய தொழிலானது எப்படி அமையும், எந்த கிரகம் எந்த தொழிலை கொடுக்கும்ன்றத ஒரு பதிவாக இதுல பார்க்கலாம். பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோடோ 6ஆம் இடத்தோடோ 10ஆம் இடத்தோடு நாம் சொல்லக்கூடிய கிரகங்கள் ஸ்தான வலுவை பெருமாயின் கண்டிப்பா இந்த கிரக காரக தொழில் தான் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். அதுல மாற்றமே கிடையாது. நிறைய பேர் இந்த பார்ட்னர்ஷிப்போட பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் 7ஆம் இடத்தினுடைய வலு கூடி இருக்கும். அதுபோல் 6ஆம் இடம் ஏன் தொழிலை கொடுக்குதுன்னா, நிறைய பேர் பெண்களாக இருக்கும் பொழுது கணவருடைய பெயரில தொழிலை ஆரம்பித்து செய்வது, அல்லது ஆண்களாக இருக்கும் பொழுது மனைவியின் பேரில் தொழிலை ஆரம்பித்து விட்டு இவர்கள் வேலை செய்வது போன்ற ஒரு அமைவில் வரும். அப்போ உங்களுடைய சுயஜாதகங்களிலே எந்த கிரகம் 10, 7, 6ஆம் இடங்களோடு வலுக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் தான் உங்களுக்கு அமையும். இதுல மாற்றம் இல்லை. அந்த வகையில சூரியன் ஒரு ஜாதகத்துல எது போன்ற தொழிலை கொடுக்க முடியும், வேலை முதலும் நம்ம பார்த்தோம். சூரியனை பொறுத்த வரைக்கும் அரசு ஒப்பந்தங்கள், கவர்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்ட்லாம் ஜாதகர் பண்றது பெரிய லெவல்ல வெற்றியை கொடுக்கும். அதுபோல மின்சார துறைகள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்பனை செய்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மருத்துவ நிவர்த்தி, அதாவது நோய் நிவர்த்தி செய்யக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களும் சூரியன் வலுக்கும் பொழுது பெருந்தளவு வெற்றியை கொடுக்கும். அரசியல் சார்ந்த துறைகளும் ஜாதகருக்கு பெரும் வெற்றிகளை கொடுக்கும். சூரியன் ஸ்தான பலத்தோடு அமழும் பொழுது அரசாங்கத்துல உள்கட்டமைப்பு பதவி அதிகாரங்களிலே ஜாதகர் இருப்பார் என்பதை உறுதிப்படுத்தலாம். பெரும்பாலும் சூரியனை வலுவாக கொண்டவர்கள் இது போன்ற ஒரு ஆளுமை நிறைந்த மின்சாரங்கள் சம்பந்தமான, எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் சம்பந்தமான மற்றும் அரசாங்க ஒப்பந்தங்களில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய அரசியல் துறை சார்ந்த காரகங்களிலே ஜாதகருடைய தொழில்கள் அமையும். சந்திரன் 10ஆம் இடம் 7ஆம் இடம் 6ஆம் இடத்தோட வலுப்பெறுகிறது. சந்திரனுக்கு எது போன்ற தொழில்கள் அமையுதுன்னா, முதல் விஷயம் சந்திரன் சேவை கிரகம். எனவே ஜாதகர் உணவு சம்பந்தமான அத்தனை துறைக்கும் சந்திர பகவான் தான் காரணம். அதுபோல் திரவியங்கள் சம்பந்தமான பருகக்கூடிய திரவியங்கள், கூழ்பானம், அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் விற்பனையிலிருந்து ஒரு ஜூஸ் ஃபேக்டரி வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் உணவு தானியங்கள் விற்பனைகள் ஆகட்டும், காய்கறிகளுடைய விற்பனைகள், கெமிக்கல் பொருட்கள் சார்ந்த விற்பனைகள், கடல் சார்ந்த நீர் சார்ந்த துறைகள்லாம் ஜாதகருக்கு ஆதாயம் பண்ணி கொடுக்கும். அதுபோல சந்திரன் இருப்பவர்கள் தொண்டு நிறுவனம் சார்ந்தும் பெரும் வெற்றிகளை கொடுக்க முடியும். உணவகங்களுக்கும் சந்திரனுடைய முக்கியத்துவம் ரொம்ப பெரும்பான்மையாக வருகிறது. அப்ப சந்திரன் வலுத்தவர்கள் இதை சார்ந்த தொழில்கள்ல தான் அமைக்க முடியும். கெமிக்கலும் சந்திரனுடைய துறைகள்ல வந்துடும். செவ்வாய், அதுபோல் விவசாயம் சார்ந்து விவசாயம் சந்திர செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும். இருந்தாலும் சந்திரன் வலுத்தவர்களுக்கு விவசாய துறைகள் சார்ந்தும் பெரும் வெற்றிகளை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். செவ்வாய் ஜாதகத்துல வலிக்கிறது எது போன்ற தொழில்கள் அமையும், கட்டிடங்கள் சம்பந்தமான தொழில்கள், கவர்மெண்ட் செக்டர்னா அதிகாரம் நிறைந்த பதவிகள், யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல வேலையில இருப்பது, மருத்துவ துறைகள் சார்ந்து செயல்படுவது, அதுபோல அதிகார உயர் பதவிகள்லாம் அரசுல கொடுத்துரும். பிரைவேட்னு பார்க்கும் பொழுது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணி அதுல ஒரு ஃபேவரான அமைவுகளை எடுத்துக்கொள்வது, கட்டிடங்கள் சார்ந்த தொழில்கள் செய்வது, அதுல ஃபேவரான அமைவுகள், விவசாயம், நிறைய ஃபேமிலில எல்லாம் பல ஏக்கர் நிலங்கள் இருக்கிறதுக்கு காரணம் செவ்வாய் தான். பூமிகளை வைத்து விவசாயம் செய்து ஆதாயங்களை ஜாதகர் பெறுவது, மருத்துவ துறையில் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ஃபீல்டுல கிளினிக் வைக்கிறதா இருக்கட்டும், அது போல பார்மசிஸ் எல்லாம் இந்த செவ்வாய் தான். மெடிக்கல் ரெப்ரசன்டேஷன், மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள், மார்க்கெட்டிங் விஷயங்களும் செவ்வாய்க்கு தோதுவாக அமைந்துவிடும். அதுபோல டிரான்ஸ்போர்ட், வாகனங்களுக்கு சந்திர செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய்க்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. வாகனங்கள் சம்பந்தமான துறைகளுக்கும் இந்த செவ்வாயினுடைய ஆளுமை மிகவும் முக்கியமாக அமைந்து வருகிறது. அதுபோல் ஸ்பேஸ் சம்பந்தமான, பிரபஞ்சம் சம்பந்தமான, கேலக்சி பிளானட் சம்பந்தமான ரிசர்ச் ஓரியன்டான அமைவுகளுக்கும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய தொடர்பு வந்து விடுகிறது. அதுபோல் டிஃபென்ஸ், எதுவாகினும் அரசாங்கம் சார்ந்த ஒரு அதிகாரம், ஒரு பாதுகாப்பு துறைகள்ல இந்த செவ்வாய் தொழிலை மேற்கொள்ள செய்கிறார். அதுபோல் குரு பகவான்
ஸ்தான வலுவை ஜாதகத்துல பெற்றிருக்கிறார். போதனை செய்யக்கூடிய ஆசிரியர் துறைகள் சம்பந்தப்பட்டு, பேராசிரியர்கள் துறை சம்பந்தப்பட்டு, மோட்டிவேஷன் சம்பந்தமான துறைகள், அதுபோல ட்ரஸ்ட் நடத்தி கொண்டிருப்பது, அதுபோல குரு வலுத்தவர்களுக்கு தங்கத்தை வைத்து தொழில் செய்வது, தங்கத்தை வைத்து முதலீடுகள் பண்றது, அதுபோல இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் குரு கடாட்சத்திற்கு நல்ல வலுவாக வரும். அதுபோல் ஸ்கூல்ஸ் நடத்துறது, காலேஜ் நடத்துறது, இது போன்ற அமைவெல்லாம் இந்த குருவுக்கு மிக முக்கியமான பதவிகள். அதுபோல ஒரு இடத்தில் அரசாங்கம் சார்ந்து, அரசியல் சார்ந்து ஒரு பெரும் பிரமுகர்களையும் இந்த குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். அறநிலை சார்ந்து, கோவில் பணிகள் சார்ந்து, கோவில் திருப்பணிகள் சார்ந்து ஜாதகர்களை வழிவகை செய்கிறது. அதுபோல் நீதித்துறைகள் சார்ந்து ஜாதகர்களை தொழில் செய்வதற்காக இந்த குரு பகவான் ஊக்குவிக்கிறார். அதுபோல பெரிய பெரிய சென்டர்ஸ்ல கோச்சிங் கொடுக்கிறது, ஒரு ஜாதகரை அறியாமையை விளக்கக்கூடிய அத்தனை தொழில்களும் குருவுடைய கடாட்சமாக அமைகிறது. அதுல கடைநிலைகள்ல இந்த பினான்ஸ்ல அடகு கடை போன்ற தொழில்களும் இந்த குருவிற்கு விடுகிறது. பேங்கிங் செக்டர்ல உயர்மட்ட அமைவுகளுக்கு குருவிற்கு விடுகிறது. சனி பகவான் ஜாதகத்துல வலுக்கிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் பல மடங்கு பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு சனி பகவான் தான். பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை கனிம வளங்களை கொண்ட தொழில்களும் சனி பகவான் தான். ஸ்டீல், பெட்ரோலியம், என்ன மெட்டீரியல்ல நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னாலும் சனி பகவான் ஜாதகம். வாகன தொழிற்சாலைகள் வைத்திருப்பது, டூ வீலர் தொழிற்சாலைகள் வைத்திருப்பது, இதுல டீலர்ஸா இருக்கிறது, அதை சேல்ஸ் பண்றது, இதெல்லாம் சனி பகவானுடைய கடாட்சம். பெட்ரோலியம் சம்பந்தப்பட்டு அதுல இருக்க எல்லா பை ப்ராடக்ட்டுக்கும் சனி பகவான் தான் காரணம். இயந்திரங்களை வைத்துக் கொண்டு லேத்து பற்ற வைக்கிறது, ப்ரொடக்ஷன்ல யூனிட்ல ஏதாவது ஒரு மெட்டீரியல் சம்பந்தமான ப்ரொடக்ஷன்ல இருக்கிறீங்கன்னாலும் சனி பகவானுடைய ஆளுமையினால, சனி பகவான் வலுத்ததுனால இந்த தொழிலெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ரீசைக்கிள் ப்ராசஸ், பழைய பொருட்களை புது பொருட்களாக மாற்றுவது, பழைய பொருட்கள் சம்பந்தப்பட்டு அதை ரீசைக்கிள் பண்ணி புது ப்ராடக்டா கொண்டு வரதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வலுவினால ஒரு ஜாதகருக்கு ஏற்படுகிறது. சுத்திகரிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் சனி பகவானுடைய துறைகளாக வந்துகிறது. பெரும் பெரும் இண்டஸ்ட்ரிகள்லாம், ஃபேக்டரிஸ் எத்தனையும், இயந்திரங்களை வைத்து இயங்கக்கூடிய அத்தனைக்கும் உங்கள் ஜாதகம் வலுக்க வேண்டும் என்றால் சனி பகவானுடைய வலு இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஜாதகத்துல வலுத்திருந்தா இது ரிலேட்டடா தான் நீங்க தொழிலை செய்யணும்ன்றத உறுதிப்படுத்தும். புதன் ஸ்தான வலுவை பெற்றிருக்கிறார். புதனை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரியத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு கிரகம். வியூக வணிகங்கள் தேவைக்கூடிய பேங்கிங், பினான்ஸ் செக்டரா இருக்கட்டும், அதுபோல சாப்ட்வேர் துறைகளாக இருக்கட்டும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், வெளிநாடுகளுக்கு ட்ரேடர்னு ஒருத்தர் வந்துட்டார். ஒரு பொருளை நடுவுல இருந்து ஒரு கமிஷன் பேசிஸ்ல அதை ட்ரேட் பண்றாருன்னா அது காரணம் புதன் தான். சாதாரண பெட்டி கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் புதனுடைய வலுக்கள் தான் ரொம்ப முக்கியம். புதன் வலுத்தவரால தான் இந்த தொழிலை செய்ய முடியும், இந்த தொழில லாங் லாஸ்டிங்கா நிலைச்சு நிக்க முடியும். அதுபோல புதன் ஆசிரியர் பணியையும் கொடுக்கிறது. ஸ்கூல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு வலுவையும் புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுபோல் கமர்ஷியலா இருக்கக்கூடிய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளுக்கும் புத்தகங்கள், கவிதைகள் எழுதுவது, புலமைகள் பாடுவது, சினிமா துறைகளிலுமே மீடியா போன்ற அமைப்புகள்ல கவிதைகள் எழுதக்கூடியவர்கள், இயக்கங்கள் நடத்தக்கூடியவர்கள், அதாவது டைரக்டரா இருக்கிறது, சினிமா பிள்ளை அல்லது ஒரு சிறு குறு கதைகளை எடுத்து நிகழ்த்தி காட்டுவது, இது போன்ற ஆளுமைக்கும் புதன் காரகமாக விடுகிறார். ஒரு பொருளை அப்சர்வ் பண்ணி உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையில புதனுடைய ஆளுமை உண்டு. புதன் வலுத்தவர்களால தான் இதை செய்ய முடியும். புதன் வலுத்தவர்களுக்கெல்லாம் இது சம்பந்தமான நிலை தான் உண்டு. முதலீடுகள் இல்லாமல் அல்லது முதலீடுகள் இருந்தாலும் கமிஷன் மூலியமாக செய்யக்கூடிய சகலவிதமான தொழில்களையும் புதன் தன்னுள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். புதனுக்கு இதெல்லாம் தொழில்களாக அமைந்து விடுகிறது. அதுபோல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் இன்றியமையாத ஒரு கிரகம் தான். ஏன்னா மனிதனை மகிழ்விக்கக்கூடிய கிரகம், மனிதனை ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கக்கூடிய விஷயம். அப்ப இயலிசை நாடகங்களுக்கு சுக்கிரன் வலுத்தவரெல்லாம் இந்த துறையில இருப்பார். டெக்ஸ்டைல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இப்ப நிறைய டெக்ஸ்டைல் சம்பந்தமான கொரிஸ் இருக்கு, எல்லாம் சுக்கிரன் தான். சுக்கிரன் வலுத்தாதான். ரெஸ்டாரண்ட் சுக்கிரன் வலுத்ததுனால ஒரு தங்கும் விடுதி எல்லாம் அமைச்சு அதோட உணவகங்கள் நடத்துறது, ஒரு கலைநயமிக்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் சுக்கிரன் வலுத்தவர்களால தான் முடியுது. அதுபோல ரொம்ப முக்கியமா இந்த குரூமிங், இந்த பார்ட்டி, அதாவது அழகு நிலையங்கள் நடத்துறது, ஒரு சாதாரண முடித்திருத்த நிலையமா இருந்தாலும் அங்க சுக்கிரனுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியமாக அமைந்து விடுகிறது. அழகு சாதனங்கள் நிலையங்கள் வைத்திருப்பது, டைலரிங் வைத்திருப்பது, நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், கடைநிலையிலே சுக்கிரன் கொடுத்துறாரு, டைலரிங்னா கூட அதுல சிறந்த ஒரு டைலராக மாறக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த சுக்கிரன் தான் கொடுக்கிறார். ஒரு பொருளை வாங்கியது மகிழ்ச்சிக்கணும். இந்த ஸ்டேஷனரி பொருட்கள் வைப்பதெல்லாம் சுக்கிரனுடையது தான். லைட்டிங்ஸ் கலர் கலரா ஒரு வித்தியாசமான எஃபர்ட்ல இருக்கிற இது போன்ற ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறதுலாம் சுக்கிரனுடைய ஆளுமை தான். சொகுசு கார்கள், கார்களிலே ஒரு லக்ஸரியஸை கொடுக்கக்கூடியது சுக்கிரன் சனியினுடைய காம்பினேஷன்ல வந்துடும். அதுக்கு சுக்கிரன். ஒரு மனிதன் ஒரு பொருளை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அத்தனை துறைகளுமே சுக்கிரன் தான். இதுக்கு சுற்றுலா துறைகளை எடுத்துக்கலாம். நிறைய டூரிசம்னா டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிற டூரிசம் இல்ல,
இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு சந்திரன் செவ்வாய் தொடர்பு. ஆனால் வெளிநாடுகளுக்கோ அல்லது வேறு மாநிலங்களுக்கோ ஒரு பொருளை சுற்றி காட்டுவதற்காக செய்யக்கூடிய அத்தனை டிராவல்ஸும் சுக்கிரன் தான். சுக்கிரன் வலுத்தவர் பாத்தீங்கன்னா எளிதில் பிறரை கேன்வாஸ் செய்து விடுவார். சுக்கிரன் புதன் இந்த 2 கிரகங்களுக்கு இந்த சாமர்த்தியம் உண்டு. இலகுவாக பேசக்கூடிய தன்மையை சுக்கிரன் கொடுக்கும், அதாவது கவர்ந்து இருக்கக்கூடிய பேச்சை. புதன் புத்தி சாமர்த்தியமாக தன்னுள் கவர்ந்து கொள்ளும். சந்திரன் யதார்த்தத்தில் தன்மையை வெளிப்படுத்தும். இந்த 3 கிரகங்கள் தான் பேச்சில் மிகச்சிறந்த கிரகங்கள். அதிலும் சுக்கிரன் வசீகரமான பேச்சில் ஆளுமை செய்யும். கலை பொருட்கள் வைப்பது, இந்த பேஷனரி விஷயங்கள் நடக்கிறது, ஆடைகள் போன்ற விஷயங்கள், பால் போன்ற விஷயங்கள், வாகனங்கள்ல சொகுசு அமைவுகள் எல்லாம், இந்த பர்னிச்சர்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ்ல இந்த சோபா மெத்தை இது போன்ற அமைகள்லாம் இந்த சுக்கிரனுடைய வலுக்கள்ல வந்துடும். அப்போ இந்த மேல் சொன்ன இந்த கிரகங்கள்ல எந்த கிரகம் உங்களுக்கு 6, 7, 10 வலுக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் தான் வெற்றியை கொடுக்கும். அதற்கு எப்ப கிடைக்கும்? தசைநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கிரகத்தோட தொடர்புல இருந்து நடத்துறாருன்னா அப்ப இந்த தொழில நீங்க வெற்றி பெறுவீங்க. இந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.